நம்மளோட வீடுகளில் நம்ம நைட் நேரம் யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட், சிஎஃப்எல், எல்இடி பல்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு செகண்டுக்கு 100 தடவை பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு செகண்டுக்கு 100 தடவை இந்த பல்ப்ஸ் எல்லாமே பிளிங்க் ஆகுது. இதே பல்ப்ஸை டைரக்டா நம்ம ஒரு பேட்டரியில இருந்து கனெக்ட் பண்ணி அப்போ எரிய விட்டோம்னு சொன்னா அப்போ அந்த பல்ப்ஸ் பிளிங்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளிங்க் ஆகாது. என்ன ரீசன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். என்ன ரீசன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செய்தி ஃபேக்டான செய்தி தானா இல்ல நானா சும்மா விட்டடிக்கிறேனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சோ வாங்க அது உண்மையான செய்தியா அப்படிங்கறத நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய கேமராஸ் வச்சு நாம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கையில நம்மளுடைய மொபைல் கேமராவே இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி 960 fps வரைக்கும் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். இந்த 960 fps ஸ்லோ மோஷன் எடுத்துட்டு அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த அவுட்புட்டை பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த லைட் அழகா ஸ்லோ மோஷன்ல பிளிங்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 9 வோல்ட் பேட்டரியை நம்ம நிறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்காக எல்இடி லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சின்ன பிள்ளைல யூஸ் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி இந்த 9 வோல்ட் பேட்டரியை ஒரு எல்இடி லைட்ல கனெக்ட் பண்ணி நம்ம எரிய விட்டோம் அப்படின்னு சொன்னா அதை ஸ்லோ மோஷன்ல எடுத்து நாம அதை பார்த்தோம்னு சொன்னா அது பிளிங்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோலயுமே ரெண்டு விதமான சோர்ஸ் நாம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது அந்த எல்இடி லைட் எடுத்த அந்த சோர்ஸ் பாத்தீங்கன்னா நாம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை தான் நாம யூஸ் பண்ணிருக்கோம். அந்த கரண்ட்டை தான் நாம ஏசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதா எடுக்கக்கூடிய இந்த ஃபுட்டேஜ்ல நாம ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டை தான் நாம டிசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் கரண்ட்னா என்ன, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லைட் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த பேர்ல இருந்து ஈஸியா நம்ம எடுக்கலாம். டைரக்ட் கரண்ட் அப்படின்னா டைரக்டா வரக்கூடிய கரண்ட், அதாவது டைமை பொறுத்து அது மாறவே செய்யாது. உதாரணத்துக்கு நம்ம பேட்டரி எடுத்துப்போம். அந்த பேட்டரியில நம்ம ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பேட்டரியில இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு தெரியும், நெகட்டிவ் சார்ஜ். சோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சைடு ஆஃப் பேட்டரியில இருந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகும்போது தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை கன்சியூம் பண்ணிட்டு தான் அந்த லைட் நமக்கு க்ளோ ஆகும், அதாவது எரியும். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிட்டே இருக்கக்கூடியதான் நாம டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த டைம்லயுமே நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சைடுல இருந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஃப்ளோ ஆகும். சரி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமை பொறுத்து கரண்ட் வேரி ஆகிட்டே இருக்கும். கரண்ட்னா ஏற்கனவே சொன்ன ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் 1க்கும் ஸ்டேஷன் 2க்கும் போகணும். இப்போ அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. இப்போ அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் 1க்கு போகுது. 1க்கு போய் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க, பயணிகள் எல்லாமே உள்ள போய் உட்கார்ந்துறாங்க. இப்போ அந்த ட்ரெயின் கிளம்பி ஸ்டேஷன் 2க்கு போகுது. ஏற்கனவே ஏறி இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டு இப்போ ட்ரெயின் எம்டி ஆயிடுச்சு. மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே வருதுன்னு எடுத்துப்போம். இதே மாதிரியான ஒரு ஃப்ளோ நம்ம கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒயர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த ட்ரெயின் எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ல இருந்துச்சோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸும் ரெஸ்ட்ல இருக்கும். ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே அது எப்படி ஸ்டேஷன் 1க்கு போச்சோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகும். கண்டினியூஸா இதே மாதிரி இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எலக்ட்ரானோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அங்கேயும் வேகமா வைப்ரேட் ஆகக்கூடிய மோஷன் தான் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கும். இப்போ அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஷன் 1 போயிட்டு ஸ்டேஷன் 2 போயிட்டு மறுபடியும் அது பழைய இடத்துக்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தடவை பேசஞ்சர்ஸ் ஏத்தி இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். இதே மாதிரி எலக்ட்ரான்ஸும் ரெஸ்ட்ல இருந்து ஒரு பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் நெகட்டிவ் பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை தான் நாம ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒன் சைக்கிள் தான் ஒன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் தான் ஒன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றதா இந்த ஃப்ரீக்வன்சி நாம சொல்றோம். நம்ம வீட்ல வரக்கூடிய இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், நம்ம வீட்ல இந்த டியூப் லைட், இந்த ஃபேன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் இருக்குல்ல, இந்த கரண்ட்டுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஹெர்ட்ஸ். அதாவது ஒரு செகண்டுக்கு 50 தடவை அந்த ட்ரெயின் போயிட்டு வந்த மாதிரி எலக்ட்ரான் ஒரு செகண்டுக்கு போகும். இதை தான் நாம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த லைட் ஏன் பிளிங்க் ஆகுது அப்படின்னு
அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வச்சேன் இல்லையா, அதுக்கான பதில இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்டர்னேட்டிங்கிறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரான்ஸ் டு அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகும். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது இந்த லைட் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டாப் ஆயிரும், மறுபடியும் அது ரிவர்ஸ் வந்துடும், மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே வரும்போது மறுபடியும் அந்த க்ளோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகி ஆஃப் ஆகும். மறுபடியும் அது நெகட்டிவ் சைடு மூவ் ஆகும்போது மறுபடியும் க்ளோ ஆக ஆரம்பிக்கும், மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும்போது மறுபடியும் அந்த லைட் ஆஃப் ஆகும். ஸோ இப்படி ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 2 தடவை க்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகளில் வரக்கூடியது 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஹெர்ட்ஸுக்கு 2 தடவை க்ளோ ஆகுது. ஒன்னு பாசிட்டிவ் சைட், இன்னொன்னு நெகட்டிவ் சைட், ரெண்டுமே க்ளோ தான். அப்போ 50 ஹெர்ட்ஸ்னா 100 டைம்ஸ் க்ளோ ஆகும். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு செகண்டுக்கு நம்ம வீடுகளில் கூடிய இந்த லைட் எல்லாமே 100 தடவை க்ளோ ஆகி ஆஃப் ஆகுது அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் இதுதான். இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எதுக்கப்பா அப்ப ஏசி யூஸ் பண்ணணும், பேசாம டிசியே யூஸ் பண்ணிடலாமே, அதாவது டைரக்ட் கரண்டே யூஸ் பண்ணிடலாமே, எதுக்காக ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்றதுனால நிறைய பாசிட்டிவ் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கரண்ட் சோர்ஸ் இருக்கு தெரியுமா, அங்கேருந்து நமக்கு இங்க வரதுக்கு டைரக்ட் கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய லாஸ் நடக்கும். நம்ம அங்க ஒரு பல்கா கரண்ட் அனுப்புறோம்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது டமா துண்டு கரண்ட் தான் வந்து நிக்கும். அதுவே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இவ்வளவு தூரம் லாஸ் இருக்காது. சோ ரொம்ப லாஸை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஒரு பெஸ்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நாம ஸ்டெப் அப் பண்ணலாம், ஸ்டெப் டவுன் பண்ணலாம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு நாம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய தெருக்கள்ல நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நிறைய பார்த்திருப்போம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எல்லாத்தையுமே டைரக்ட் கரண்டா மாத்துறதா நாம ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். இதை பொதுவா நம்ம வீடுகளில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா அடாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். போனுக்கு அடாப்டர் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. சோ அந்த அடாப்டருமே இந்த வேலையை தான் பண்ணுது, அதாவது ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணுது. ஒருவேளை ஏசி கரண்ட் அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம போனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த போன் பர்ஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு என்ன, உண்மையிலே பர்ஸ்டே ஆகிரும். சோ அதனால தான் இந்த அடாப்டர் நம்ம யூஸ் பண்றோம். அது ஏசியை டிசியா ரெக்டிஃபை பண்ணி நம்ம கொடுக்கும். சோ இதுக்கு பேர் ரெக்டிஃபையர் அப்படின்னு நாம சொல்றோம். சரி, டிசியா நான் ஏசியா இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே தலைகீழ மாத்துறது. சோ இந்த டிசியா ஏசியா மாத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்வெர்ட்டர் யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்ல இன்வெர்ட்டர் வைக்க சொல்லுவாங்க. இன்வெர்ட்டர் பேட்டரி வைங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்வெர்ட்டர் பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியில நிறைய கரண்ட் இருக்கும்போதே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம வீட்டுல கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பேட்டரியில இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கும். அப்படி கரண்ட் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரி டிசி, ஆனா நமக்கு தேவை ஏசி. சோ அப்போ அந்த டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த இன்வெர்ட்டர் யூஸ் ஆகுது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு பல்பு க்ளோ ஆகுறத நம்ம ஸ்லோ மோஷன் எடுத்தோம் இல்லையா, 960 fps அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அந்த fps அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இத பத்தி எல்லாம் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.